சற்று முன் வயிற்றில் அடித்து கதறும் திராவிடியன் ஸ்டாக்ஸ். மோடி கைவச்சா அது ராங்கா போகுமா? இந்தியாவில் அனைத்து மாநிலங்களையும் இணைக்கும் விதமாக வந்தே பாரத் ரயிலை ரயில்வே துறை அறிமுகம் செய்தது. நேரடியாக பிரதமர் மோடியே மாநிலங்களுக்கு சென்று வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் சென்னை வந்து பிரதமர் மோடி வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் பலரும் ஏன் மோடி அதிகளவில் வந்தே பாரத் ரயில் தொடக்க நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதற்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலால் இதுவரை வந்தே பாரத் ரயிலை கிண்டல் செய்தும் ரயில் மீது கல்லெறிந்த கும்பல் கதறத் தொடங்கி இருக்கின்றனர். இந்தியாவில் வந்தே பாரத் ரயில் பல நகரங்களுக்கு இடையே ஓடி வருகிறது. ரயில் போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதே வந்தே பாரத் ரயில்கள். இந்த ரயில்கள் பிற ரயில்களை காட்டிலும் முற்றிலும் தனித்துவமான கட்டமைப்பு வசதிகளை கொண்டிருக்கின்றன. பயோ வேக்யூம் கழிவறைகள், வைஃபை வசதி, முழு தானியங்கி கதவுகள் கொண்டவை. தற்போது பயன்பாட்டில் உள்ள எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இருந்து இவை மாறுபட்டு காட்சியளிக்கும். சுய இன்ஜின் கொண்ட புல்லட் மற்றும் மெட்ரோ ரயில்களைப் போல் இது காட்சியளிக்கும். பிரதமர் மோடி அறிமுகம் செய்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த ரயில்கள் முதன் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டன. தற்போது இந்த ரயில்களை வாங்க வெளிநாடுகளும் ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது. அதற்கு பல காரணங்கள் உள்ளன. இதுபோன்ற ரயிலை மற்ற நாடுகளில் கட்டமைக்க வேண்டுமென்றால் 160 முதல் 180 கோடி ரூபாய் தேவைப்படும். ஆனால் இந்தியாவில் 120 முதல் 130 கோடிக்குள் இந்த ரயில் உருவாக்கப்பட்டு விடுகிறது. வந்தே பாரத் ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்ட 52 வினாடிகள் போதுமானதாக இருக்கின்றது. ஜப்பான் புல்லட் ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்ட 54 வினாடிகள் தேவைப்படுகிறது. குறைந்த எனர்ஜியை எடுக்கும் இந்த ரயில் வெளியிடும் சத்தமும் மிக குறைவாகவே இருக்கிறது. உள்கட்டமைப்பு வசதிகளும் மற்ற நாட்டு தயாரிப்புகளை விட அற்புதமாக உள்ளதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். இதில் சிலி, கனடா, மலேசியா போன்ற நாடுகள் வந்தே பாரத் ரயிலை வாங்க ஆர்வம் காட்டுவதாக மத்திய ரயில்வே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மோடியை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் நிச்சயம் பல பின் அர்த்தம் இருக்கும் என பலர் அறிந்த ரகசியம். அப்படி இருக்கையில் தனது நேரங்களை பொருட்படுத்தாமல் வந்தே பாரத் ரயிலை மோடியே முன்னின்று முன்னிலைப்படுத்த இப்போது இந்த விஷயம் உலகம் முழுவதும் சென்று வந்தே பாரத் ரயிலை வாங்க உலக நாடுகள் இப்போது வரிசையில் நிற்பது, இதுநாள் வரை இந்தியா அடுத்த நாடுகளிடம் தொழில்நுட்பம் மற்றும் வளர்ச்சியை எதிர்பார்த்த காலம் மாறி இந்தியாவிடம் நவீன உபகரணங்கள் வாங்க உலக நாடுகள் வந்துள்ள நிலைக்கு கடந்த 10 வருடத்தில் கொண்டு வந்திருக்கிறார் மோடி. வந்தே பாரத் ரயிலை கிண்டல் செய்து மீம்ஸ் போட்ட பலரும் இப்போது பிரதமர் மோடி அரசின் சாதனையை கேட்டு வாயிலும் வயிற்றிலும் அடித்து கதறி வருகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.